உதகை, கொடைக்கானலுக்கு செல்ல இ பாஸ் விநியோகம் தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், உதகை மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களுக்கு வாகனங்களில் வருகை தரும் சுற்றுலா பயணிகள் எளிதாக வந்து செல்ல உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஆன்லைனில் விண்ணப்பித்து இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியாக வருவோருக்கு எந்த தடையும் இல்லை என்றும், ஆனால் அவர்கள் பயணிக்கும் வாகனங்கள் இ பாஸ் பதிவு செய்து பயணிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பயணிகள் தங்களுடைய இமெயில் முகவரியை பயன்படுத்தி இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் செய்யலாம். உள்நாட்டு பயணிகள் தங்களுடைய தொலைபேசி எண்களை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் என்றும், அவர்கள் விண்ணப்பிக்கும் போது தானாகவே இ பாஸ் கிடைத்துவிடும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இ பாஸ் நடைமுறை வாகனங்களை முறைப்படுத்தி சுற்றுலா பயணிகள் எளிதாக வந்து செல்ல வழிவகுக்கும் என்றும், இந்த நடைமுறை இன்று முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை பின்பற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இ பாஸ் நடைமுறையால் சுற்றுலா பயணிகளுக்கு எந்தவித தொந்தரவும் அச்சமும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும், இ பாஸ் அனுமதி காரணமாக பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாது எனவும் தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது. இ பாஸ் 3 வகையான அடையாள கோடுகளோடு வழங்கப்பட உள்ளன. அதன்படி உள்ளூர் பகுதி பொதுமக்களுக்கு பச்சை நிற அடையாள கோட்டுடனும், வேளாண் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள், அடிப்படை தேவை மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு நீல நிற அடையாள கோடுடனும், சுற்றுலா மற்றும் வர்த்தக ரீதியான வாகனங்களுக்கு ஊதா நிற அடையாள கோடோடு இ பாஸ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.